சுடு தண்ணி போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஆனா, அது வந்து கொஞ்ச நேரத்திலேயே சூடு போயிருது. எத ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாலும் அது அப்படியே இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்படின்னு சொல்றாய்ங்க. சுடு தண்ணி போட்டா மட்டும் சூடாவே இருக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? அரசு, நீங்க சுடு தண்ணியை டைரக்ட்லி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதிலா ஒரு சின்ன பிளாஸ்டிக் அல்லது போட்டிலுக்குள் அல்லது ஒரு குளிர் வைக்கும் கவர் போட்டு வச்சு குளிர்ச்சி நன்கு வந்து வெப்பம் குறையாமல் வைத்துக் கொள்ள முடியும். அல்லது உங்க பானத்தை சூடாகவே ஒரு வைத்துக்கொண்டு நான் வாட்டர் பாட்டில்ல போட்டு சுடு தண்ணிய வாட்டர் பாட்டில்ல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா, அது வந்து ரொம்ப நாளைக்கு சூடா இருக்கும் அப்படின்னு சொல்றியா? ஆமாம். அதுதான் ஒரு நல்ல யோசனை. ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள வெப்பம் தாங்கும் வெற்றிலை, ஸ்டீல் அல்லது டப்பா மாதிரி பொருளில் நீங்க சூடான நீரை வைத்து அதன் பின்னர் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வெப்பம் நிறைய நேரம் இருக்கும். அது மாதிரி பேசாம ஒரு நான் டப்பா சுடு தண்ணிய நான் வந்து ஐஸ் கியூப்ஸா மாத்தி நான் வச்சா அது எப்படி இருக்கும்? அது ஒரு மிகவும் நவீன ஐடியா மாதிரி இருக்கு. ஆனா சுடு தண்ணியை ஐஸ் கியூப்ஸாக மாற்றினா நீங்க இப்போது ஏற்கும் வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் அதே நேரத்துல கொண்டு வர முடியாது. இல்ல ஐஸ் கியூப்ஸ வந்து அது அப்ப வந்து சூடாவே தானே இருக்கும். கரெக்ட்டா? ஆமாம். ஆமாம். சரி. சுடு தண்ணியை ஐஸ் கியூப்ஸாக மாற்றினா, அது வேகமாக குளிர்ந்து, பின்னர் அவை உருகும்போது வெப்பமும் தெளிவாக குறையும். எனவே நீங்க வெறுமனே வெப்பத்தை நீட்டிக்க, அது ஐஸ் ஆகி போகும் நிலைதான். அதனால வெப்பத்தை நீட்டிக்க வேறு ஏதாவது சூடான பொருள் அல்லது வெப்பம் தாங்கும் பாத்திரம் தான் நல்லது. எனக்கு புரியல. அப்ப ஐஸ் கியூப்ஸா இருந்தா வந்து சூடா அப்படியே இருக்குங்கிறியா? இல்ல வந்து சூடு போயிருங்கிறியா? சரி. தெளிவாக பேசினா, நீங்க சுடு தண்ணியை குளிர்வித்தா, அது ஐஸ் கியூப்ஸ் ஆகிவிட்டா, அப்போ அது வெப்பத்தை வேகமாக பிடிக்காது. அப்போ அது உருகி குளிர்ச்சியோட சூடும் அது சமநிலையிலேயே இறங்கிவிடும். எனவே கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸா மாறுனதுக்கு அப்புறமா லைட்டா கொஞ்சம் சூடு பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோம்னா, ஆமா. அது ஒரு நல்ல மிடிலேவே ஆன அணுகுமுறை. முதலில் நீங்க ஐஸ் கியூப்ஸ் ஆகிவிடும் வரை குளிர் விடுங்க. அப்போ அதை லேசா சூடுபடுத்தி இன்னும் கொஞ்சம் வெப்பத்துடன் வைத்து பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த வெப்பம் நிறைய நேரம் இருக்கும்.